ஹாய் கைஸ், இன்றைக்கி ஸ்வீடனில் வந்து மிட் சம்மர் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவலு. ஸோ மிட் சம்மர்னால் என்ன அப்படின்னா, இந்த ஊரில் வந்து சம்மரை வந்து கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ ஏன்னா நான் ஆல்ரெடி இன்னொரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்தேன், இங்கே வந்து சம்மர் வந்து ரொம்ப ஒரு ரேரான கிளைமேட். ஏன்னா இப்போ நான் இங்கே வந்ததுக்கப்புறமே இங்கே சூரிய வெளிச்சத்தை பார்க்கவே இல்லை. இன்றைக்கி ஏதோ அதிசயமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த நாளில் கொண்டாடுறாங்க. ஸோ வருஷம் ஜூன் 21ங்கிறது மிட் சம்மர். ஸோ இந்த மிட் சம்மரில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பப்ளிக்கில் எல்லோரும் ஒன்று கூடி ஜாலியாக டான்ஸ் ஆடி, அப்புறமா ஃபேமிலியோடு வந்து இந்த மீட்டு சிக்கன் இதெல்லாம் க்ரில் பண்ணி ஒன்றா கலந்து சாப்பிட்டு எல்லோரும் ஆடுற மாதிரி கேம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. கேம்ஸ்லாம் ஆடிட்டு இந்த நாள் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நேற்று வந்து ஜூன் 20th. ஸோ நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வேர்ல்ட்ஸில் லாங்கஸ்ட் டே டைம் இருக்கிற டே வந்து ஜூன் 20th. ஸோ இவங்க வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து மிட் சம்மராக கொண்டாடுறாங்க. ஸோ மிட் சம்மர்னால் அந்த பேர்லேயே தெரியுதுல்ல, சம்மரோட பீக் டைம் அந்த மிட் ஆஃப் த சம்மரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாங்களும் இப்போ அந்த செலிப்ரேஷனுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி லீவு. ஸோ வாங்க போகலாம். போகிற வழியில் என்னென்னலாம் இருக்குது, அங்கே போய் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்றதை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். சஞ்சீவ், போகலாமா? ஹாய் கைஸ், ஒரு வழியாக நம்ம வந்துவிட்டோம். ஆக்சுவலாக வழியெல்லாம் சரியான டிராஃபிக்கு ப்ளஸ் செம கூட்டம். ட்ராம்லாம் யூஸ்வலாக ட்ராம்லலாம் குழந்தைங்களோட ஸ்ட்ராலர் வைக்கிறதுக்குன்னு சொல்லி இடம் வச்சுருப்பாங்க. யூஸ்வலாக ஒரு 2 ஸ்ட்ராலர் 3 ஸ்ட்ராலர் அப்படி வைக்கலாம். இன்றைக்கி எல்லோரும் ஃபேமிலியோடு இந்த இடத்துக்கு வர்றதுனால அந்த ஸ்ட்ராலர் வைக்கவே இடம் இல்லை. எல்லோரும் கன்ஜஸ்டடாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்துட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கே தெரியுதில்ல, எல்லோரும் அங்கே தான் போய்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்திருக்க லொக்கேஷனோட பேர் ஸ்லாட்ஸ்கோகன். ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய பார்க் இருக்குது, ப்ளஸ் ஒரு பொட்டானிக்கல் கார்டன், அப்புறமா ஒரு சின்னதாக ஒரு ஜூ இருக்குது. ஸோ பொட்டானிக்கல் கார்டனும் ஜூவும் நம்ம இன்னொரு நாள் கவர் பண்ணலாம். இங்கே இருக்கிற பார்க்கில் தான் இவங்க இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்மளும் அந்த செலிப்ரேஷனில் பங்கெடுத்துக்க தான் வந்திருக்கோம். வாங்க போகலாம். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னதாங்க, எல்லோரும் ஃபேமிலியாக வந்து ஒன்றா உட்காந்து க்ரில் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஒரு வழியாக அந்த கூட்டத்தில் அவங்கள தேடி கண்டுபிடிச்சிட்டோம். இவங்களை கடைசியாக 2022 நாங்கள் பார்த்தது, அதோடு இப்போ தான் பார்க்குறோம். ஹலோ டூட், long time no see. Hey champ, hey, what's up? How are you dude? Very good. How are you doing? So much time. Yeah, Yeah, almost yeah, 2 years. yeah. This guy sleeping, yeah? Yeah, he just slept. And he's crying for sleep. Oh. What are you doing with this camera? He's YouTube video now. Oh my Hey Sanjeev. You also have mics and all. God. Say Mike. Professional. I saw it. யாருமா இது? Hey. Hello. Hello. Welcome to his channel. Hello dude. Vayu. He's busy meeting. No. புது நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்த கேப்பில் அவங்க பெரிய பையன் வாயுவும் நம்ம சஞ்சுவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஒன்றா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க.
இங்கே வந்ததில் யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ சஞ்சீவ் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இங்கேயும் அங்கேயும் ஓடி ஆடி எங்களால் தான் அவன் பின்னாடியே போக முடியல. நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு சில் அவுட் பண்ணிவிட்டு சரி நடக்கிற செலிப்ரேஷன்ஸை போய் பார்க்கலான்னு கிளம்புனேங்க. பார்த்தா எப்பா எவ்வளோ கூட்டம் பாருங்கள். கிட்டத்தட்ட காத்தன்பர்கோட பாதி மக்கள் கூட்டம் இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்வீடனோட மொத்த பாப்புலேஷனுமே 1 கோடி சொச்சம் தான். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் மட்டுமே அவ்வளோ பேர் இருப்பாங்க. அதுலேயும் காத்தன்பர்கில் வெறும் 6 லட்சத்துக்கும் குறைவான ஆட்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சு அதில் பாதி பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் தெரியல, ஆனால் செம்ம கூட்டங்க. நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அந்த செலிப்ரேஷன்ஸ் பார்க்கோட சென்டரில் நடந்துகிட்டு இருந்ததுங்க. இங்கே ஒரு ஸ்வீடிஷ் மியூசிக் பேண்ட் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுக்கிட்டு பாட்டு பாடி எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்க மக்களும் அவங்க கூட சேர்ந்து பாடி எல்லோரும் ஒன்றா டான்ஸ் ஆடி எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே நடக்கிற இவ்வளோ செலிப்ரேஷனும் என்ஜாய்மெண்ட்டும் யாருக்காக சொல்லுங்கள்? இதோ இவருக்காக தான். Midsommar utan en raket, så du ska kvar i Legos igen. நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோங்க. இங்கே தெரியுது பார்த்தீங்களா இந்த கம்பம், இதை நட்டு வைக்கிறது தான் இந்த செலிப்ரேஷனோட ஆரம்பமே. இங்கே இருக்க மக்கள் எல்லோரும் சேர்ந்து இதை பிடிச்சி இப்படி இந்த மாதிரி நட்டு வைப்பாங்க. ஸோ இந்த கம்பம் எங்கே நட்டு வைக்கிறாங்களோ அதை சுற்றி தான் செலிப்ரேஷன்ஸ் நடக்கும். சில பேர் இதை கிறிஸ்டானிட்டியை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க, சில பேர் இதை சம்மரை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க கேம் பேர் க்னப். இது ஸ்வீடனோட ஒரு ட்ரெடிஷ்னல் கேமுங்க. இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி எனக்கு இந்த கேமை பற்றி எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் இந்த மிட்சம்மர் ஃபெஸ்டிவல் முடிஞ்சு எனக்கு அடுத்த நாள் ஆஃபீஸில் நாங்கள் மிட்சம்மர் செலிப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே இந்த கேம்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் ஆடிட்டு இருந்தோம். அப்போது இந்த கேம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். இது ஒரு டீம் கேம். இதில் 2 டீம்ஸ் இருப்பாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு செஸ் கேம் மாதிரி தான். இதுலேயும் நம்ம ராஜாவை தான் வீழ்த்தணும். ஆனால் இங்கே 2 டீமுக்கும் சேர்ந்து ஒரே ஒரு ராஜா தான் இருப்பாங்க. அந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அவர் தான் ராஜா. அதே மாதிரி இங்கே வீழ்த்துறதுங்கிறது ஒரு செஸ் காயின் மூவ் பண்ணுற மாதிரி இல்லை. நம்ம கிட்ட ஆளுக்கு ஒரு கட்டை இருக்கும். அந்த கட்டையை வச்சு தான் அந்த ராஜாவை அடிக்கணும். ஆனால் அந்த ராஜாவை அடிக்கிறதுக்கு முன்னாடி எதிர்க்கு இருக்கிற ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்கும் ஒரு சோல்ஜர் மாதிரி ஒரு சின்ன பிளாக் இருக்கும். அந்த பிளாக்கை அடிச்சுட்டு தான் நம்ம ராஜா கிட்டே போகணும். யார் எந்த டீம் ராஜா முதல்ல அடிக்குதோ அவங்க தான் வின்னர். நாங்களே எப்படி ஆடுறாங்கன்னு புரியாத போது குச்சியை வச்சு என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லி நம்ம உள்ளே பூந்துட்டாருங்க. வந்ததுக்கு நாங்கள் ஒரு சின்னதாக ஃபோட்டோ செஷன் வச்சு எல்லா ஃபோட்டோஸும் எடுத்துட்டோம். கடைசியாக எல்லாருக்கும் மிட்சம்மர் விஷஸ் சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி கிளம்பிட்டோம். உங்களுக்கும் மிட்சம்மர் விஷஸ். Hi guys, happy midsummer. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு TA Talks. Bye.